வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாத பலன்கள். அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அதாவது சில உடல்நல குறைவுனால மே மாதம், ஜூன் மாதம் இந்த 2 மாதம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு இருந்தது. இதனால் நிறைய பேர் பாவம் நீங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு நான் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. அது என்னுடைய உடல்நல சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால அப்படி இருக்குது. அடுத்த மாதம் ஐ திங்க் ஜூலைலேருந்து நார்மலாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். சிரமத்துக்கு மன்னிக்கணும். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு காலம். மனது பரபரப்பாக செயல்படும். உங்களுடைய 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 9ல் இருக்கும்போது எதிர்பாராத நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே பணத்தோடு கனெக்ட் பண்ணாதீங்க. சில விஷயங்கள் நம்ம நல்ல மனசோடு எடுக்கும்போது பணம் என்பது தன்னிச்சையாக வரும். ஐயோ பணம் எவ்வளவுன்னே நம்ம செய்யக்கூடாது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. சொல்லுவாங்க, அந்த நம்ம ஊரில் சரவண பவன் பெரிய சக்ஸஸ் ஆனால் அவர் எப்படி ஆரம்பித்தார்னா, தரமான உணவை முடிந்த வரையில் சரியான விலையில் எல்லாருக்கும் நான் தரணும், எல்லாரும் சந்தோஷப்படணும் அப்படின்னு ஆரம்பித்தார். அது பெரிய வெற்றி. பண விஷயத்துலேயும் சரி. அப்போது ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கும்போது அதில் நான் பெஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ் ஐ எம் ப்ரொவைடிங் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா பணம் தன்னால் வரும். இதுதான் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நல்ல காலம் இது. அதோடு மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தொழிலில் வன்மையை தருவார், சிறப்புகளை தருவார். உங்கள் ராசிநாதனான புதன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் சில நேரங்களில் இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு காலம்னே இதை சொல்லலாம். அதே நேரத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சில எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கொண்டு வருவார். அதனால் பார்த்திங்கன்னா திறந்த மனதோடு செயல்படுங்கள், சிறப்புகள் கூடி வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பாராத சர்ப்ரைசஸ் ஆர் இன் ஸ்டோர். வரக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ சிறப்பாக உங்கள் வருங்காலத்தையே அழகாக அமைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் அதிர்ஷ்டம் நிறைந்த வெற்றிகளை தரக்கூடிய காலம். ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணம் தள்ளி போனால் கூட நல்ல வரன்கள் சேரும், அமையும். நல்ல ஒரு காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.